கூர்வாளின் தலைப்பு செய்திகள். சர்ச்சைக்குரிய சாவகச்சேரிதள வைத்தியசாலைக்கு புதிய பதில் வைத்திய அத்தியட்சகரா டாக்டர் கோபாலமூர்த்தி ரஜீவ் நியமனம். முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு உள்ளக விசாரணைகள் ஆரம்பம். அத்துருகிரியவில் உள்ள வணிக கட்டடத்தில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் தொடர்பில் வணிக கட்டடத்தின் உரிமையாளர் உட்பட 6 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கொம்பனி தெருவில் அல்டயார் அடுக்குமாடி தொடரில் 67வது மாடியில் இருந்து விழுந்து மரணமடைந்த மாணவியின் மரணம் தொடர்பில் சந்தேகம் இருக்குமாயின் அவை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு கோட்டை நீதவான் கோசல சேனாதீர அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடு செய்யுமாறும் அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி அசங்க தயாரத்னவுக்கு அறிவுறுத்தினார். புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி ஷப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு புத்தளம் மேலதிக மாவட்ட நீதிபதியும் நீதவானுமான திருமதி அயோனா விமலரத்ன கற்பிட்டி சுற்றுலா நீதவான் நீதிமன்றில் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளார். கற்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருச்ச நம்பிட்டியை தளமாக கொண்ட அரச சார்பற்ற நிறுவனம் ஒன்று புத்தளம் நீதவான் நீதிமன்றில் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுப்பு கூறும் வழக்கை விசாரித்த போதே நீதவான் இந்த உத்தரவை வழங்கினார். அமெரிக்காவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் மோசடி செய்த பெண்ணொருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் வவுனியா பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா போகஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் 10 இலட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக கம்பஹா பிரதேசவாசி ஒருவர் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவில் அண்மையில் முறைப்பாடு செய்திருந்தார். மாவடிவேம்பு பிரதேச வைத்தியசாலை நோயாளர்களுக்கு மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற பான் வழங்கிய ஒப்பந்தக்காரரின் ஒப்பந்தத்தை ஏறாவூர் நீதிமன்ற நீதவான் உடனடியாக இரத்து செய்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் நோயாளர்கள் செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு முறைப்பாடு செய்தனர். திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக சண்முகம் குகதாசன் இன்று சபாநாயகர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நிவித்திகளை வட்டாபொத யொஹூன் கிராமத்தில் உள்ள இரப்பர் தோட்டத்திற்கு அருகில் உள்ள ஒத்தையடி பாதையில் 16 வயதுடைய சிறுமி ஒருவரின் சடலத்தை நேற்று நிவித்திகள போலீசார் மீட்டுள்ளனர். முகத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் குறித்த சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டுமாயின் தற்போதைய 18 வீத பெறுமதி சேர்வரியை 20 வீதம் தொடக்கம் 21 வீதமாக அதிகரிக்க நேரிடும் எனவும் அரசாங்கத்தினால் அத்தகைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்றும் திரைச்சேரி செயலாளர் மஹிந்த சிறிவர்தன தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான 2ஆம் உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான மக்களின் வாய்மூல கருத்துக்கோரல்கள் இன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நன்றி. அடுத்த தலைப்பு செய்தியில் சந்திப்போம்.